ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்க்கலாம். ஒரு அழகான காட்டுல குக்குவும் ஜக்குவும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் குக்கு ஜக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. ஜக்கு, எங்க அம்மா இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. குக்கு இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஜக்குவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜக்கு ஐஸ்கிரீம்ன்றத ஒண்ணு சாப்பிட்டதே கிடையாது. குக்கு ரொம்ப வசதியானவங்க, ஆனா ஜக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க. ரொம்ப கவலையோட ஜக்கு அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சாப்பிட கூட வராம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த ஜக்கு? எதுக்காக உன்னுடைய முகம் இவ்வளவு சோகமா இருக்கு? அம்மா, இன்னைக்கு குக்குவோட அம்மா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா. ஜக்கு எதுக்காக சோகமா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ஜக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். ஜக்குவும் அம்மாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அமைதியா ஆயிட்டான். ஜக்குவோட அம்மா காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த பணத்தை வச்சு குடும்பம் நடத்துறதே சரியா இருந்தது. காய்கறி வியாபாரம் பண்ணதுல கொஞ்சமா தான் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு நம்ம குடும்பம் நடத்தவே சரியா இருக்கு. ஜக்குவுக்கு எப்படியாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. வழக்கம் போல ஜக்குவோட அம்மா காய்கறி வியாபாரங்களை செஞ்சுட்டு இருந்தது. அம்மா, என் கையில காசு குறைவா இருக்குமா. இந்த காசுக்கு கொஞ்சம் காய்கறிகளை மட்டும் கொஞ்சம் கொடுமா. சரி பாட்டி, அதுக்கு என்ன, உங்களுக்கு தேவையான காய்கறிகளை நான் தரேன். சரிம்மா. அம்மா, நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லையே. அதுவா பாட்டி, என்னுடைய பையனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்ட்டு ரொம்ப ஆசை. ஆனா வர பணம் எல்லாமே வீட்டுக்கே சரியா போயிடுது. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஓஹோ, இதுதான் உன்னுடைய கவலைக்கு காரணமா? நீ கவலைப்படாத. இந்த விதைகளை எடுத்துட்டு போயிட்டு உன்னுடைய நிலத்துல விதைச்சு விடு. மறுநாள் காலையிலேயே உன் பையன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த செடியில இருந்து ஐஸ்கிரீம்களை வளரும். அந்த பாட்டி சொன்ன மாதிரி ராணியும் விதைகளை நட ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது ஆச்சு. ராணி காலையில இருந்ததும் விதைகள் விளைஞ்சிருக்கான்னு பார்க்க ரொம்ப வேகமா பறந்து போச்சு. ராணி அந்த நிலத்தை பார்த்ததும் ரொம்பவே வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அந்த நிலத்துல ஒரு சின்ன செடி கூட வளரல. அந்த இடத்துக்கு ஜக்குவும் பறந்து வந்துச்சு. அம்மா, நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இந்த நிலத்துல என்ன விதைகளை போட்டிருக்கீங்க? ராணியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜக்கு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. ஆமாண்டா ஜக்கு, இதுல இருந்து ஐஸ்கிரீம் தான் வளரும். ஆனா பாரு, ஒரு ஐஸ்கிரீம் கூட வளரவே இல்ல. இதுல ஐஸ்கிரீம் எல்லாம் வளர்ந்தா நீயும் சாப்பிடலாம். இது எடுத்துட்டு போயிட்டு நான் அதிக விலைக்கு வியாபாரம் பண்ணுவேன். ஆமாமா, இந்த செடியில இருந்து ஐஸ்கிரீம் வந்துட்டா நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு அவசியமே இருக்காது. இந்த ஐஸ்கிரீம்களை விட்டு நம்ம பெரிய பணக்காரரா ஆயிடலாம். ராணிக்கு ரொம்பவே பேராசை வந்துடுச்சு. அதனால ராணி வேலைக்கு கூட போகல. ராணி வேலைக்கு போகாம தினமும் அந்த செடிகளையே கவனிச்சுட்டு வந்தது.
என்ன ராணி, மார்க்கெட் பக்கமே நீ வரதில்ல போல இருக்கு. காய்கறி வியாபாரம் இப்பெல்லாம் பண்றது இல்லையா? இல்ல புறாண்ணா, இனி நானு காய்கறி வியாபாரம் எல்லாம் செய்ய மாட்டேன். நான் கூடி சீக்கிரத்துல பணக்காரா ஆக போறேன். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஆனாலும் அந்த செடியில இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வரல. நம்ம இந்த விதைகளை விதைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இந்த செடியில இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வளரல. எனக்கு தெரிஞ்சு அந்த வயசான பாட்டி என்ன நல்லாவே ஏமாத்திருக்கு. நான் சும்மாவே விட போறதில்ல. ராணி அந்த வயதான பறவைய பார்த்ததும் அந்த பறவை கிட்ட பறந்து போச்சு. என்னம்மா, நீ எப்படி இருக்க? நானும் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். என்ன இப்பெல்லாம் காய்கறி வியாபாரமே பண்றதில்ல போல இருக்கே. பாட்டி, ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அதுல ஒரு ஐஸ்கிரீம் கூட வளரவே இல்ல. ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? என்ன சொல்ற நீ? நான் கொடுத்த விதை வளரலையா? அப்படியெல்லாம் இருக்காது. பின்ன நான் பொய்யா சொல்றேன்? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அந்த ஐஸ்கிரீம்களெல்லாம் வித்து நான் பெரிய பணக்காரனா ஆயிடலாம்னு நினைச்சேன். பார்த்தா அதுல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வளரல. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு எதனால ஐஸ்கிரீம் வளரலன்னுட்டு. உன்னுடைய பையனுக்காக தானே நீ ஐஸ்கிரீம் வேணும்னு நினைச்ச. இப்ப அத விளைஞ்சதும் வித்து பணமாக்கணும்னு நீ நினைச்சிருக்க. உன்னோட பேராசனாலதான் அந்த ஐஸ்கிரீம் வளரவே இல்ல. அந்த பாட்டி அப்படி சொன்னதும் தான் பண்ண தப்ப ராணி புரிஞ்சுக்கிச்சு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போல. உன்னுடைய பையன் நினைச்சு நீ அந்த செடியை வளர்த்தா கண்டிப்பா அதுல இருந்து ஐஸ்கிரீம் வளரும். நீ கவலைப்படாத. அந்த பாட்டி இப்படி சொன்னதும் தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைச்சிட்டு அந்த நிலத்துக்கு பறந்து வந்தது. ராணிக்கு இப்ப எந்த ஒரு பேராசை குணம் இல்லாம அந்த செடிகளை வளர்க்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது ஆச்சு. காலையில ராணியும் அவங்க பையன் ஜக்குவும் அந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்தாங்க. பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அந்த தோட்டத்துல இருந்த செடிகள்ல நிறைய ஐஸ்கிரீம் வளர்ந்திருந்தது. ஜக்கு ரொம்ப ஆசையா அந்த ஐஸ்கிரீம்களை சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் மட்டும் இல்ல, காட்டுல இருக்க ஏழை பறவைகளும் அந்த ஐஸ்கிரீம்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லா சின்ன பறவைகளும் அந்த ஐஸ்கிரீம்களை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அத பார்த்து ராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.